அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும், எந்த விலைக்கு கீழே இருந்தால் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்ல யார் கொடுக்கறதையும் நம்பாதீங்க. யூடியூப்ல எந்த பப்ளிக் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எனி ட்விட்டர், எக்ஸ்ட்ரா எதில் கொடுத்தாலும் எதுவுமே நீங்கள் உங்களுக்கு அது கூட உங்கள் டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துருங்க. இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரி, இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 24,900 கால் 142 rupees பிலோ கீழே இருந்தா நிஃப்டி இறங்கும்னு சொல்லியிருந்தோம், மேலே இருந்தால் ஏறும்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, இது 142 கீழே தான் இருக்கு. அப்போ நிஃப்டி இறங்கி இருக்கும். கரெக்டுங்களா? இறங்கி இருக்கும். இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஏன் ஏறிச்சு சின்னதா, அதெல்லாம் மேக்ஸ், டோட்டலி மேக்ஸ். இது ஒரு குறிப்பிட்ட விலையில் வந்து திரும்பி ஆகணும், ஆறு டவுன் ஆகணும், ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடந்தே ஆகணும். அதுக்கு சம் கால்குலேஷன்ஸ் இருக்கு, அங்கே வேல்யூ வரும். அப்போ ஒரு வேல்யூவில் ஒரு இடத்துல ஒரு டைரக்ஷனை பிடிக்கும், அடுத்த டைரக்ஷனை வேற வேல்யூ வந்து அதை மாற்றும். இதெல்லாம் ஏன் 1000 பாயிண்ட்டும் எப்படி இறங்கும் ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும். மேக்ஸ் சார்ந்து படிங்க. ஆப்ஷன் பையிங் வந்து மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து தயவு செய்து பண்ணாதீங்க. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும் அப்படின்னாக்கல கால்குலேஷன்ல ஆப்ஷனுடைய டைம் வேல்யூல ஆப்ஷன் பிரீமியம் அது அடுத்த சப்போர்ட்ல போய் எடுக்கும். அப்போ அதெல்லாம் அந்த மேக்ஸ் வேல்யூ எல்லாம் எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், டவுனாக இருக்கும். நான் ஷோ பண்ணவே தேவையில்லை, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் இன்னைக்கு நம்மளுடைய இது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் 2 ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன் பாருங்க. இங்கே பை ட்ரிகர்டு, இங்கேயும் பை ட்ரிகர்டு. ஆனால் இந்த பையை கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அடுத்தது செல் ட்ரிகர்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இங்கே ஆல்ரெடி பை ட்ரிகர்டு, ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. இங்க போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க, அப்படியே பை எடுத்துட்டு பறந்துட்டாங்க. சிம்பிள், அவ்வளவுதான். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும், எங்கேயும் போகக்கூடாது, காத்துக்கிட்டு இருக்கணும் எப்போ நம்ம சிக்னல் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, இவர் வந்து 11:55க்கு சிக்னல் கொடுக்குறாரு, செல் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனால் இவர் எத்தனை மணிக்கு கொடுக்குறாருங்க, 12:10 கொடுக்குறாரு. இதெல்லாம் ஏன்? இது இந்த ஸ்மார்ட் டிசைடர்ல மேக்ஸ் வேல்யூ இருக்கணும். அங்க அப்படி இருக்கும் பொழுது மேக்ஸ் வேல்யூ இருந்து கால்குலேஷன் வேல்யூ இருந்து இந்த ஸ்மார்ட் டிசைடர்லயும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த ட்ரேடை வந்து என்னைக்குமே மிஸ் பண்ணிடாது. கண்ணை முடிச்சுட்டு ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது, இங்கெல்லாம் மேக்ஸ் வேல்யூ இல்லைனாக்கல நம்ம இதை எடுக்கக்கூடாது. எடுக்கலாம், இதனுடைய ஸ்டாப் லாஸ் என்னவோ அதை வைத்து எடுக்கணும், அவ்வளவுதான். சிம்பிளா பாருங்க. ஸ்மார்ட் டிசைடர் எல்லாம் வச்சு நீங்க யூஸா இது பண்ணலாம், ஓகேங்களா? அது மேக்ஸ் கூட சேர்த்து பண்ணும் பொழுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.